ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவை பார்க்கும் சாய் பக்தர்கள் உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என சாய்பாபாவின் பாதங்களை தொட்டு நான் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். கவலை வேண்டாம் சாய்ராம். நாம் நிச்சயமாக பாபா ஆசீர்வாதத்தால் வெற்றி 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 பெறுவோம். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் சாய்பாபாவிடம் பக்தர் கேட்ட கேள்வி: பாபா, நான் எப்போது வெற்றி பெறுவேன்? சீரடிக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் கோபால் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், நல்ல உழைப்பாளி, யாருக்கும் தீங்கு நினைக்காதவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மட்டும். அவன் எந்த வேலை தொடங்கினாலும் அந்த வேலை பாதியிலே நின்றுவிடும். ஒரு நாள் அவன் மனம் உடைந்து சீரடிக்கு வந்தான். சமாதி மந்திரில் நீண்ட நேரம் அமர்ந்து அழுதான். பிறகு துவாரகமாய்க்கு சென்று சாய்பாபாவை வணங்கி கேட்டான்: பாபா, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, கடினமாக உழைக்கிறேன். இருந்தும் என் வாழ்க்கையில் ஏன் வெற்றி தாமதமாக வருகிறது? சாய்பாபா உடனே பதில் சொல்லவில்லை. அருகில் இருந்த ஒரு மண் குடத்தை எடுத்தார். அதில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. பாபா அந்த குடத்தை கோபாலிடம் கொடுத்து, தினமும் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வர ஒரு வாரம் இதையே செய் என்றார். கோபாலுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் பாபாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான். முதல் நாள் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வரும்போது பாதி வழியிலே விரிசல் வழியாக தண்ணீர் கசைய தொடங்கியது. மடத்துக்கு செல்லும் போது குடத்தில் பாதி தண்ணீரே இருந்தது. 2ஆம் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள், ஒவ்வொரு நாளும் அதே நிலை. இறுதியாக அவன் சோர்ந்து போனான். பாபாவிடம் வந்து, பாபா, இந்த குடம் உடைந்து இருக்கிறது. எவ்வளவு முயன்றாலும் முழு தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை என்னால். வேறு ஒரு நல்ல குடம் கொடுத்திருந்தால் வேலை சரியாக முடிந்திருக்கும் பாபா என்றான். பாபா சிரித்தார்கள். இன்று ஆற்றுக்கு செல்லும் வழியை நன்றாக பார்த்தாயா என்று கேட்டார்கள். கோபால், இல்லை பாபா, இப்போது போய் பார்த்துவிட்டு வருகிறேன். கோபால் மீண்டும் அந்த வழியில் நடந்தான். அப்போதுதான் அவன் ஒரு அதிசயத்தை பார்த்தான். குடம் கசைந்த பக்கத்தில் மட்டும் வண்ணமல்ல மலர்கள் பூத்தி இருந்தன. மறுபக்கத்தில் எந்த செடியும் இல்லை. ஆச்சரியத்துடன் திரும்பி வந்தான். பாபா புன்னகையுடன் கூறினார்கள்: மகனே, குடத்தின் விரிசல் உனக்கு குறையாக தெரிந்தது. ஆனால் அந்த விரிசல் தினமும் வழிந்த தண்ணீரால் அந்த மலர்கள் வளர்ந்தன. வாழ்க்கையிலும் அதுதான். உன் தோல்விகள் உனக்கு குறையாக தோன்றலாம், ஆனால் அவை உனக்கு தெரியாமல் உன் குணத்தையும் பொறுமையும் அனுபவத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றன. கோபால் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பாபா தொடர்ந்தார்கள்: எல்லாம் உடனே கிடைத்தால் மனிதன் இறைவனை மறந்து விடுவான். தாமதம் மனிதனை வலிமையாக்குகிறது. அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண் துவாரகமாய்க்கு வந்தார். அவரிடம் பணம் இல்லை, ஆனால் 2 உலர்ந்த ரொட்டிகள் மட்டும் இருந்தன. அதை பாபாவிடம் கொடுத்தார். பாபா மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டார். கோபால் ஆச்சரியப்பட்டான். பாபா பெரியவர்கள் இனிப்பு பழங்கள் பணம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த 2 ரொட்டியை ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாங்கினீர்கள் பாபா என்று கூறினான். இறைவன்
பொருளை பார்ப்பதில்லை, மனதை பார்க்கிறேன். அவளிடம் இந்த 2 ரொட்டிகள் மட்டுமே, ஆனால் அதையும் அன்புடன் கொடுத்தாள். அதனால் அது 1000 தங்கத்தை விட உயர்ந்தது. பிறகு பாபா கோபாலை அழைத்து அருகில் அமர வைத்தார். மகனே, உனக்கு நான் 3 ரகசியங்களை சொல்கிறேன். முதல் ரகசியம், ஒப்பிடாதே. மற்றவர்கள் எவ்வளவு முன்னேறினாலும் உன் பாதையை மட்டும் பார்த்து நட. இரண்டாவது ரகசியம், அவசரப்படாதே. மரம் ஒரு நாளில் வளராது, கனி சரியான காலத்தில் மட்டுமே பழுக்கும். மூன்றாவது ரகசியம், நம்பிக்கையை விடாதே. நான் அமைதியாக இருந்தாலும் உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். கோபாலின் கண் கலங்கினான். பாபா, நான் இனி ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். பாபா தனது கையை உயர்த்தி பாபா ஆசீர்வதித்தார்கள். நம்பிக்கை, பொறுமை, அந்த 2 வார்த்தைகளே உன் வாழ்க்கையை மாற்றும். சில மாதங்கள் கழித்து கோபாலும் நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் அவன் சொன்ன முதல் வார்த்தை, வேலை கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. காத்திருக்க கற்றுக் கொடுத்த கோபால் தான் இன்று நான் நல்ல மனிதனாக மாறினேன். இந்த கதையின் நீதி, வாழ்க்கையின் ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது இறைவன் தரும் பயிற்சி. குறையாக தோன்றுவது கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் சரியான நேரத்தில் வாழ்க்கை மலரும். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.